ஒரு அனுபவம் என்னன்னா, ஒருவேளை தெரியாம போயிருந்துச்சுன்னா, என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை தெரியாம போயிருந்தேன்னா, பல பல கிலோ கறிகள் சாப்பிட்ருப்பேன், பல கிலோ சோறுகள் தின்றுருப்பேன், கலர் கலராக கொஞ்சம் உடைகள் போட்டிருப்பேன், இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி மனித தன்மையில வாழ்ந்திருப்பேன். ஆனால் இது தெரிஞ்சதுனால அந்த நுட்பமாக எல்லா செயல் வடிவத்திலிருந்தும் விடுபட்டு நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும், அதே மாதிரி இவ்வளோ பேத்துக்கிட்ட ஒரு கொஞ்சம் நிஜம் தெரிஞ்சு நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கேன். அப்போ எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னையே நான் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ இந்த வாழ்க்கையை வேற வடிவத்திலிருந்து பார்க்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யத்தையும் மிகப்பெரிய அனுபவத்தையும் அது ஏற்படுத்தி கொடுத்துச்சு. குழந்தை பருவங்களில் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப விசித்திரமான ஒரு வாழ்க்கையாக தான் இருந்துச்சு. அப்போ அந்த கிராமங்களில் இருக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ள என்னால் யூகிக்க முடியலை. அடுத்த கட்ட வளர்ச்சி தொடங்கும் போதும் அந்த வாழ்க்கையும் எனக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையாக இல்லை. உறவுகள்கிட்ட சுற்றி இருக்கிற சூழல்களில் ரொம்ப காயப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் நிறைய பள்ளிக்கு போக முடியாமல் சிரமப்பட்டோம். அப்புறம் பள்ளிக்கு போகிற காலகட்டத்திலேயே வெளியில் போய் வேலை தேடுறது, வேலைக்கு போயிடுறது, வீட்டை விட்டு காணாம போயிடுறது, இந்த மாதிரி ஒரு நாடோடி வாழ்க்கையை ஏறத்தாழ ஒரு 16 ஆண்டுகள் நம்ம செஞ்சுருக்கோம். ஒரு வீட்டில் குறைந்தபட்சம் ஒரு 3 மாதம் இருக்கிறதே பெரிய விஷயம். நான் சொல்கிற வயசெல்லாம் 10 வயசுலேருந்து 11 வயசு 12 வயசில் நடந்த நிகழ்வுகள். அப்போ 10 வயசு 12 வயசுலன்னா நான் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல நாடோடியாக சுற்றி தெரிந்திருக்கிறேன். இரவு ஆயிடுச்சுன்னா எங்கே படுக்கிறதுன்னு தெரியாமல் குழந்தை பருவத்தில் நான் சுற்றி தெரிந்த காலங்கள்லாம் உண்டு. ஏன் இப்படி நடந்துச்சு என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிறைய அனுபவங்கள், நிறைய செயல்லாம் ஏன் நடக்குதுன்னே தெரியாது. ஏறத்தாழ என்னுடைய தந்தையாரும் நானும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அவருடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் சேர்ந்து தூங்குன காலம் ஒரு 20 தடவையிலேருந்து 30 தடவை கூட இருக்காது. 35 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் தூங்குனது ஒரு 5 தடவையிலேருந்து 10 தடவை கூட இருக்கலாம். அதுவும் கம்மியாக தான் இருக்கும். என் தாயாரோட நான் வாழ்ந்த காலங்கள் 2 வருடங்கள்லேருந்து ஒரு 3 வருடங்கள் இருக்கலாம். அதிகபட்சம் 5 வருடங்களுக்கு மேலே இருக்காது. அப்போ நான் நகரங்களுக்குள்ள தான் வளரப்பட்டேன், நகரங்களுக்குள்ள தான் சுத்தப்பட்டேன். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை சுற்றி அழைக்கப்பட்டது. அப்போ ஒரு காலகட்டத்துக்கு மேலே உறவுகளுக்கு மத்தியில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு புடிமானம் இல்லாதவன், ஒரு செட்டில் ஆகாதவன், தெளிவில்லாதவன், இவனை நம்பி நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறதுல நம்மளை அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய செயல் வடிவம் எல்லாம் வெவ்வேறு தன்மையில் இருந்துச்சு. அது ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பார்த்த குழந்தைகள் மாதிரி நம்ம இல்லை. அந்த ரெகுலர் ஃபார்முலாவில் வேற மாதிரி இருந்ததுனால அவங்ககிட்டேருந்து நம்ம கொஞ்சம் விலகப்பட்டோம். அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது நகரங்களில் கொஞ்சம் போய் சென்னை மாதிரி நகரங்களில் வேலை செய்ய தொடங்கி தொடர்ந்து இந்த வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ அந்த வேலைகளுக்குள்ளேயும் கிராமங்களுக்கு வருவது போவது இருக்கும்போது திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவானுச்சு. அந்த திருமணத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு விபத்தை சந்திச்சோம். அந்த விபத்து தான் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு. அந்த விபத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அந்த வாழ்க்கையை எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்குனுச்சு. ஒரு ஆக்சிடென்ட் என்ன பண்ணுச்சுன்னா ஒட்டுமொத்தமான ஒரு மனிதனை நிலைக்குலைய வச்சிருச்சு. அப்ப அந்த விபத்தை நான் எப்படி ஆய்வு பண்ணேன்னா, அந்த இடத்துல எப்படி என் உறவினர்கள்லாம் பார்த்தாங்கன்னா, திமிர் எடுத்து போய் வண்டியில போய் விழுந்துட்டான், வண்டியில போய் மோதிட்டான்னாங்க. ஆனா என்னுடைய ஒரு தியானத்துல அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் தான் பார்த்தது, இந்த கால சுழற்சியில இந்த விழுகிற இடம்தான் இவன் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை ஏற்படும். இந்த விபத்தே இவன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்காக தான் இந்த விபத்து. இந்த விபத்துக்கு அப்புறம் இவன் வாழ்க்கை மாறும். இந்த விபத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை வேற, இந்த விபத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை வேற அப்படிங்கிறத எனக்கு உணர முடிஞ்சிச்சு. அந்த விபத்துக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை ஒட்டுமொத்தமான மாறப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி நான் பார்த்த இந்த சித்தர்கள், யோகிகள்,
இந்த ஜீவ சமாதி எல்லாம் எனக்கு ஒரு விளையாட்டு பொருளாகவும் பொருள் ஈட்டுறதுக்காக ஒரு கடவுளை வணங்குற ஒரு செயல். நமக்கு எப்பப்பெல்லாம் பயம் வருமோ, எப்பப்பெல்லாம் நமக்கு காசு தேவைப்படுமோ, எப்பப்பெல்லாம் நமக்கு கஷ்டம் வருமோ, எப்பப்பெல்லாம் கண்ணீர் துளி வருமோ, அப்பெல்லாம் உனக்கு ஒரு 11 தேங்காய் உடைக்கிறேன், எனக்கு ஏதாவது பண்ணி கொடு. உனக்கு நான் நடந்தே வந்துடுறேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, எனக்கு ஏதாவது செஞ்சு கொடு அப்படின்னு ஒரு ஏறத்தாழ தமிழ்நாட்டிலே ஒரு 50 கோயில்ல என்னோட வேண்டுதல் இன்னும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு செயல் வடிவம்லாம் செஞ்சிருக்கிறேன். சில கோயில்ல 108 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டியிருக்கேன். சில கோயில்ல பால் குடம் எடுக்கிறேன்னு வேண்டியிருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்ப எங்கெங்கெல்லாம் பயம் வருதோ, எங்கெங்கெல்லாம் கஷ்டம் வருதோ, அப்ப நானே போய் வேண்டிக்கிறது. இது எங்க கிடைச்சதுன்னா, எங்களுடைய அம்மாவை பெற்ற அந்த அம்மாவும் தாத்தா, எங்க அப்பாவை பெற்ற தாத்தா பாட்டிகள்ட்ட இருந்து அந்த நோய் எனக்கு தொத்திக்கிச்சு. அப்ப நம்ம கடவுள்கிட்ட போய் நம்ம இந்த மாதிரிலாம் கேட்டோம்னா, அவர் இந்த மாதிரி பால் குடம் எடுக்கிறதுக்கும் தேங்காய் உடைக்கிறதுக்காக அவர் ஏதோ ஒன்று செய்வார் நமக்கு. அப்ப இதே செயலை நம்ம அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம வீட்டுல யாராவது சுகம் இல்லாம போயிட்டாங்க, நம்ம வீட்டுல நல்லா படிச்சுட்டாங்க, நல்ல சுபகாரியம் நடந்துச்சுன்னா, நம்ம வீட்டுல ஆசையா வளர்த்து வச்சிருக்க ஆட்டை அங்க குலதெய்வம் கோயில்ல போய் வெட்டி, நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு சாராயமெல்லாம் வாங்கி கொடுத்து, வாழை இலை விரிச்சு சோறை போட்டு, கறியெல்லாம் சோறு போட்டு, அன்னைக்கு மகிழ்ச்சியா அந்த லாரியில வந்தோம்னா, நம்ம குலதெய்வம் நம்ம குடும்பத்தை பின்வாசலும் முன்வாசல் வழியாகவும் காசுகளையும் செல்வத்தையும் நல்ல சந்தோஷத்தையும் பொங்க வைக்கும் அப்படின்னு எங்க தாத்தா பாட்டிக சொல்லுவாங்க. அப்ப அதுக்காக என்ன பண்றதுன்னா, ஆடு குட்டிகளை வாங்கி வளர்க்கறது, சந்தோஷம் பொங்குங்கிறதுக்காக. குலதெய்வம் இந்த ஆட்டை வாங்கிக்கிட்டு இவ்வளவு பெரிய வேலை செய்யுது. அப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போறது கோயிலை பிரியப்பட்டு போகல, அந்த குலதெய்வம் கோயிலும் நமக்கு ஏதாவது செய்ய போகுது. அப்ப அதுக்காக போவோம். நீ ஒரு வேலையை ரொம்ப நாள் தேடிக்கிட்டே இருந்தலடா, இந்த முறை குலதெய்வம் கோயிலுக்கு போடா, ஏதாவது உனக்கு திருப்பத்தை ஏற்படுத்தும், நீ போயிட்டு வந்துரு, அலட்சியப்படுத்தாத அப்படின்னு அங்க அந்த மாதிரி சூழல்கள் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் இன்னொரு எஸ்டீமுக்கு போய் 5 கிலோவில் 2 கிலோவில் 8 கிலோவில் 10 கிலோவில் எல்லாம் வேண்டுதல்ல வேலை வாங்கி வரிசையா 100 வேல் வச்சிருப்பாங்க, 100 சூலாயுதம் வாங்கி வச்சிருப்பாங்க. அதை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு ஒரு 9 தடவை 16 தடவை அந்த கோயிலை சுத்தி வந்தா நம்ம காரியம் ஜெயமாயிரும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு வேலை கிடையாது, 4-5 வேல்களை எடுத்துட்டு சுத்துறது. எனக்கு என்னன்னா, 60 வயசு வரைக்கும் தேவையான எஸ்டிமேட்லாம் குலதெய்வத்தை கேட்கறது. நீ எனக்கு இந்த வருஷத்துல இதை கொடுத்துரு, இந்த வேலை எடுத்து சுத்துறேன், அதை கொடுத்துரு, அந்த வருஷத்துல அதை சுத்துறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து சுத்துறது. எனக்கு பக்கத்துல இருந்த ஒரு நண்பர் இன்னும் கூடுதலா என்ன பண்ணான்னா, அவன் வெயிட் கம்மியான வேலை எடுத்து சுத்துறான், நான் வெயிட் அதிகமான எடுத்து வேலை சுத்துறேன், எனக்கு பார்த்து இதை கொடுத்துரு அப்படின்னு அதை எடுத்து அவர் சுத்தினாரு. இன்னொரு பக்கம் நாங்க வேலை எடுத்து சுத்திக்கிட்டு இருக்கோம், சாராயம் குடிச்சவங்களாம் அடிச்சுக்கிட்டு உருண்டு இருக்காங்க. இப்ப இந்த செயல் வடிவத்தெல்லாம் அந்த மாதிரி வளமுறையில அந்த மாதிரி வாடிக்கையாக இருக்கிற ஒரு செயல்ல இருந்து தான் நம்ம வளரப்பட்டோம், நம்ம இருக்கப்பட்டோம். அப்ப இதுக்குள்ளெல்லாம் எந்த சேஞ்சையும் என்னால உருவாக்கிக்க முடியல, எந்த சேஞ்சையும் பார்க்க முடியல. அப்ப வாழ்க்கையில வறுமை வாட்டும் போது நம்ம ஒரு தனித்துவமா என்னன்னா, திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிராமங்கள்ல இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தோம். ஏன் கிராமத்துல இருக்கக்கூடாதுன்னா, நம்ம வாழ்க்கையை அவங்க வாழ விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வாழ்க்கையும் அவங்க வாழ மாட்டாங்க, நம்ம வாழ்க்கையும் வாழ விட மாட்டாங்க. அவங்க ஓடி நமக்கு ஆலோசனை சொல்லணும்னா நைட்டு தூக்கம் வராது. அவங்க ஒரு நேரம் சொன்னா பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 10 தடவை ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப வீடு கட்டணும்னா வீடு கட்ட விட மாட்டாங்க. அவங்களே என்னன்னா, அதுக்கு ஈசானி மூளை அந்த மூளையெல்லாம் சொல்றதுக்கு ஒரு ஆளையும் கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்புறம் அவனையும் வேலை செய்ய விட மாட்டாங்க, ஈசானிய மூளையை இவங்களே சொல்லுவாங்க. அதே மாதிரி எவனாவது செத்துறவும் கூடாது, தண்ணியை இப்படி எடுத்துட்டு சுத்தும்பாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிளாஸ் 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா போட்டாங்கன்னா இப்படி சுத்தும்பாங்க. அதுக்குள்ளே அவங்க சண்டை உங்க பெரியப்பாவுக்கு இப்படி சுத்திருக்கலாம், உனக்கு விவரம் தெரியாது, எங்க தாத்தா சொல்லி கொடுத்துருக்காரு, இப்படி சுத்துறாமா. அதுக்கு எக்ஸ்பர்ட்டா ஒருத்தனை வச்சிருக்கிறாங்க. அவனை போய் ஏப்பா இப்படி அப்படின்னு நானே கேட்கிறேன், நான் சொன்னா கேட்க மாட்டாங்கங்க. என்னுடைய வேலையே இதுதான், இப்படி தாங்க சுத்தணும். ஆனா அதுக்கு தான் என்னை கூப்பிட்டு இருக்கிறாங்க. எல்லார் வீட்லயும் யாரு இறந்தாலும் எப்படி சுத்தணும், அதை எப்படி முறையா செய்யணுங்கிறதுக்காக தான் என்ன கூப்பிட்டுறது. ஆனா என்னுடைய வேலையை இவங்க யாருமே செய்ய விட மாட்டாங்க அப்படின்ருவாங்க. அடுத்தபடியா இந்த இந்த பேர பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு பந்தம் முடிக்கிறது, அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க.
அந்த பேர பிள்ளைகளையும் பந்தம் பிடிக்க விட மாட்டாங்க. அவங்க பிள்ளைங்க கையை பிடிச்சி நசுக்கி இவங்க பந்தத்தை பிடிச்சிருவாங்க. அவன் தாத்தா பாட்டிக்காக அவன் பந்தம் பிடிக்கணும்னு சொல்லியிருப்பான்ல, அதை இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி பிடிக்க கூடாது, இப்படி பிடிக்க கூடாது, அதை கையை பிடிச்சி அழுத்தி இவங்களே பந்தத்தை பிடிச்சான். போதும் போதும் விட்டுருங்க, டைம் ஆயிடுச்சு, அந்த நாளைக்கு வர்றதுக்குள்ள தூக்கிடணும், குளிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லி அந்த செத்தவனை ஒரு கசக்குவாங்க பாருங்க. துணியை கசக்கிற மாதிரி தூக்கி கசக்கி தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி இவங்க பழக்க வழக்கத்தில் நானும் ஒரு நாள் பண்ணிட்டேன். இதனால ஒரு அம்மா என்கிட்ட 1 வருஷமா பேசலை. அது எங்க பெரியம்மா. என்னன்னா, என் புருஷனை இப்படியெல்லாம் பாடாப்படுத்திட்டீங்களாடா செத்ததுக்கு அப்புறம், அதுல நீயும் ஒரு ஆளு அப்படின்னு 1 வருஷமா என்கிட்ட பேசல. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, நான் கசக்கல, ஆல்ரெடி நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி கசக்கி கொடுத்தத சொன்னாங்க, அதை தான் நான் அந்த வழிமுறையை தான் சொன்னேன், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணிட்டேமா இருக்கு, அதனால அந்த அம்மா வருத்தப்பட்டிருக்கு அப்படின்லாம் நான் வந்திருந்திருக்கேன். இப்படி ஒருத்தனுக்கு வளரப்பட்டவனுக்கு எங்கேயாவது ஒரு இந்த மாதிரி சூழல்ல இருக்கிறவனுக்கு ஞானம் எங்கேயாவது கிடைக்குமா? நீங்களே சொல்லுங்க. இதுதான் என்னோட பேக்ரவுண்ட், இதுதான் என்னுடைய வளர்ப்பு முறை. புரியுதுங்களா? வெஜிடேரியன் இருந்தாவே அந்த வீட்டை பாவமா பார்ப்பாங்க. புரியுதுங்களா? ரசம் வச்சுட்டாவே அவங்க இல்லாதவங்கன்றுவாங்க. பச்சரிசியில சோறு வடிச்சுட்டாவே அவங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்றுவாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கெல்லாம் நீங்க பச்சரிசியா ஹோட்டல்ல சாப்பிட்றீங்க, எல்லா இடத்தையும் சாப்பிட்றீங்க. எங்க ஊர்ல எல்லாம் பச்சரிசியில சோறு தின்னீங்கன்னா உங்ககிட்ட உறவு வச்சுக்க மாட்டாங்க, நீங்க ஏழை. புரியுதுங்களா? அவங்கிட்ட அவங்க என்ன பச்சரிசியை சாப்பிட்றதே பாவம்னு நினைப்பாங்க. அப்ப அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க, இவங்களோட தான் நாம இருந்திருக்கிறோம். அப்ப அந்த வடிவத்துக்குள்ளதான் நாம வளரப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த வடிவத்துல இருந்து தான் சிறு வயதுல இருந்து மெமரியில கேட்டு கேட்டு வளர்ந்து நிக்கிறோம். அப்ப நம்ம எந்த வடிவத்துக்குள்ள போய் பழனிக்குள்ள வேகமா கூட்டிட்டு போய் பழனியில இருக்கிற முருகனை காட்டாம பஞ்சாமிர்த கடை, விபூதி கடை, பொம்மை கடை, கொய்யாப்பழம் கடை, லைட்டு இதெல்லாம் காட்டுவாங்க. ஆனா அந்த முருகனை காட்ட மாட்டாங்க. அந்த போகர்னு முருகனை ஒருத்தர் செஞ்சிருக்கா, அது இன்ன வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில எங்க ஊர்ல அதை பத்தி ஒருத்தன் பேசினவங்களே கிடையாதுங்க. அப்ப அவங்க என்னன்னா, அந்த சாமி கும்பிட்றதே பார்த்தீங்கன்னா ஒரு போர் செய்யற மாதிரியே இருக்கும். ஒரு போர் நடத்தினா எப்படி இருக்கும், ஒரு கலவரமா இருக்குங்க. சோறை எடுத்துட்டு வருவாங்க, சோத்தை கட்டிட்டு வருவாங்க, வண்டியில வருவாங்க. அவங்க பண்ற அத்தனை விஷயமே கலவரமாவே இருக்கும். நானும் சாமி கும்பிட்றது என்னன்னா கலவரமாவே சாமி கும்பிட்றது. அப்ப எங்கிட்ட இந்த ஞானம்ங்கிறது போதிக்கப்படும். 100% இந்த நால்வர்னு ஒருத்தர் இருக்கிறாரான்னு எங்க ஊர்ல எல்லாம் தெரியாது. 2 பெருசுங்க இருந்தாங்க. அந்த 2 பெருசு என்ன வேலைன்னா, மார்கழி மாசம் வந்துட்டா எங்களை எல்லாத்தையும் ஒரு பள்ளிக்கூடத்துல கொண்டு படுக்க வச்சு அதிகாலையில 3:30 மணிக்கு குளத்துல குளிக்க வச்சு 2 போட்டோவை வச்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்லி ஊர் முழுக்க தெரு முழுக்க சுத்தி வர்றதுதான் அவங்களுக்கு வேலை. அப்ப எங்க வீட்டுல எல்லாம் என்ன சொல்லி அனுப்புவாங்கன்னா, நம்ம 3வது வீட்டுல ஒரு தாத்தா செத்து போனாரு, அவர் பேயா வர்றாராம், அதனால நீ இங்க படுக்காத, போய் பள்ளிக்கூடத்துல படுத்துக்க, அந்த தாத்தா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காருல அங்க படுத்துக்க அப்படின்னு சொன்ன உடனே பேய்க்கு பயந்துக்கிட்டு அவர்கிட்ட போனோம். அவர் மந்திரம் சொல்லி தர்றாருன்னு போகல. அவரு என்ன பண்ணுவாருன்னா, எங்களுக்கு புளிப்பு மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்து எங்களை படுக்க வச்சு 3:15 எழுத்திட்டு போய் அவ்வளோ சில்னஸா இருக்கிற தண்ணியில முழுக வச்சு குளிக்க வச்சு பட்டையெல்லாம் போட்டு விட்டு ஒரு போட்டோவை வச்சு கோயந்தான்னு சொல்லிட்டு வர வைப்பார். இதை ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெருசுக்கு வேலை வெட்டி இல்லை, இவங்களுக்கும் வேலை வெட்டி இல்லை, என்னடா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சாணியை கரைச்சி மொழிகிட்டே எதாவது கத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கோயந்தான்னு கத்திரவனையும் பார்க்க மாட்டாங்க, அந்த மந்திரத்தையும் கேட்க மாட்டாங்க, அந்த பெருசையும் கேட்க மாட்டாங்க, அவங்க வேலையை சின்சியரா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் கிராமங்களுக்குள்ளதான் நம்ம வாழ்க்கை முழுவதுமாக ஒப்படைக்கப்பட்டது. அப்ப இதுக்குள்ள எந்த வடிவத்திலிருந்து நம்ம ஞானத்தை அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். அப்ப தீவிரமா ஒருத்தர் நல்லா வளர்ந்தாலும் அவர் பாதிப்பு அடைவார் கிராமத்துல. அப்ப அவர் ஏழ்மையா போனாலும் தாக்கப்படுவார். அப்ப நான் விபத்தை சந்திச்சோன்னே அந்த கிராமத்துல இல்லாம ஒரு டவுன்ல வீட்டுல குடியிருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கீழே விழுந்தோன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவன் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, கிராமத்துல தூக்கியாந்து போடுங்க, அவன் பாட்டில பாழ்ந்துக்கிட்டு இதை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பயும் நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், தயவு செய்து ஆலோசனை கொடுக்காதீங்கன்னு அந்த இடத்திலிருந்து போராடி இந்த ஞானத்துக்கான தேடுதலை தொடங்கினேன்.
முதல் தேடுதல் அந்த விபத்துல இவங்க ஏற்பட்ட அந்த வலியில, அந்த வேதனையில, வாழ்க்கையை ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு எப்படி ஒரு மனிதர் தீர்மானிக்கிறார்? எப்படி ஒரு மனிதரால தீர்மானிக்க முடியும்? ஒரு மனிதர் நீ அவ்வளவுதான் சொல்லி எப்படி முடிச்சிட முடியும்? அதை பிரேக் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கான்னு நான் முதல் தேடுதலே எனக்கு இதுதான். நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு அவ்வளவுதான் சொல்றத இல்ல அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அதுக்கு என்ன தேடுதல் அப்படிங்கிறதுக்கு வாழ்க்கையில முதல் முறையாக அந்த யோகிகள் தவம் பண்ண இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு உருவானுச்சு. அது தீவிரமா போறதுக்கான வாய்ப்புகள் உருவானுச்சு. அப்ப ஒரு நாள் 2 நாள்ல பல நாள் நான் போனேன். அங்க எந்த சேஞ்சும் என்னால உணர முடியல. ஆனா எனக்குள்ள இருக்கிறது என்னன்னா, எந்த வடிவத்திலேயாவது எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, பெரிய தவம் பண்ற இடம், அங்க நிறைய பேர் தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பல ஆண்டுகளா தவம் பண்ணி இருக்கிறாரு அந்த யோகி. அந்த இடத்துக்குள்ள காலையும் போவேன், மாலையும் போவேன். அப்ப எனக்கு தவம் பண்ண வராது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஊர் சைட்லயே ஊர் பழக்க வழக்கத்திலே வளர்ந்த மாதிரி இந்த சர்ச்சில் எல்லாம் போய் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு கூண்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஜன்னல் ஓரமா மண்டிக்கிட்டுக்கிட்டு அந்த ஜன்னல்ல இருக்கிற அந்த இடத்துல அவர் தவம் பண்ண இடம் இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல ஒரு பிருந்தாவனம் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அந்த பிருந்தாவனத்துக்கிட்ட நான் பேசுவேன், என்கிட்ட இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீ சரி செஞ்சு கொடு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்படி காலை மாலையும் போவேன். ஆனா எல்லாரும் தவம் பண்ணுவாங்க, நான் உட்கார்ந்தேன்னா 5 நிமிஷம் கூட எனக்கு தவம் பண்ண தெரியாது, வராது. என்னன்னா கனவு வரும், இல்லைன்னா கற்பனையா ஏதாவது எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கும். 5 நிமிஷம் கூட என்னால உட்கார முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நானே எழுந்து என்னுடைய வழியை என்ன பண்றது, இதை எப்படி பண்றதுன்னு தெரியாம 3 தடவை சுத்தினதை 9 தடவை சுத்தி வருவேன் அந்த கோவில. அப்புறம் அந்த கோவிலுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப்னா வேலை செய்வேன். அப்ப அந்த கோவிலோட ஒரு தொடர்பை மட்டும் நான் வச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்து ராமகிருஷ்ணர் விவேகானந்தரோட புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு, அதுதான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தினது. ஒரு அதிகாலையில பொழுதுல அந்த புத்தகத்தை நான் தொடர்ந்து ஒரு 7 நாள்ல இருந்து 8 நாள் தொடர்ந்து அதுக்குள்ளேயே இருக்கிறேன். அப்ப என்னுடைய சொந்த கிராமத்தை விட்டு என்னுடைய மனைவி ஊர் காவேரி கரை ஓரமா இருக்கு, அந்த ஊருக்கு போயிட்டோம். இந்த டவுன்ல இருந்து அங்க போயிட்டோம். அங்க போய் இருக்கும்போது அப்ப எனக்கு வேலை ரொம்ப குறைவா இருந்துச்சு. அப்ப எனக்கு என்ன என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா, அந்த காவேரி கரையை சுத்தி வர்றதான். நிறைய மனிதர்களோட தெரியாத இடம். என் சொந்த கிராமத்துல ரொம்ப ஃப்ரீயா இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாதுன்னா, இவன் வேலைக்கு போகலையா அப்படின்னு அவங்க கதை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இந்த இடத்துக்குள்ள என்னை யாருன்னு அதிகமா தெரியாது, என்னாருன்னு அவங்க விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள நான் கடந்து போயிருவேன். அப்ப அந்த இடத்துக்குள்ள எனக்கு இந்த புத்தகம் கிடைக்கிற வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அப்ப காலையில 8:05க்கு 8:10க்கு ஒரு 4 பசுமாடு இருக்கு அந்த வீட்டுல. அந்த மாட்டை அவுத்துட்டு போய் இந்த கரையிலிருந்து ஆத்துக்கு அந்த பக்கம் விடணும். இப்ப நீர் இருக்கும்போது அது நீஞ்சு போய் நடுவுல ஒரு திட்டு மாதிரி இருக்கும், மேய்ஞ்சிட்டு 3 மணிக்கு மேல அது கரைக்கு வரும். அப்படி இல்லை, தண்ணியே இல்லைன்னா அதை போய் அந்த திட்டுக்கிட்ட விட்டோம்னா அது அடுத்த கரை வரைக்கும் போயிட்டு அது திரும்பி வரும். இந்த அடுத்த கரை வரைக்கும் இந்த மாட்டை ஓட்டிக்கிட்டு போய் அந்த திட்டுலேயே உட்காந்து படிப்பேன். இப்ப அந்த காவேரி கரை ஓரமாவே நடந்துகிட்டு இந்த ராமகிருஷ்ணர் புத்தகத்தை ஒரு ஏறத்தாழ விவேகானந்தர் ராமகிருஷ்ணரோட அந்த ரெண்டும் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸ்ல ஒரு 8 நாள் தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் ஸ்டாப்பா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இதே வேலை. அப்போ ஒரு நாள் அதிகாலையில ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, எனக்குள்ள உடலுக்குள்ளேயே ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்ப அந்த மாற்றம் எப்படி ஏற்படுதுன்னா, காலையில 6:30 மணிக்கு எழுந்து வீட்டில இருந்து 1 மைல் தூரத்துல ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடையில போய் டீ சாப்பிட்டு திருப்பி வரணும் வீட்டுக்கு. அப்ப அந்த கடையில டீ சாப்பிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது உடல்ல ஒரு மாற்றம் தெரியுது. அப்ப மாற்றம் தெரிஞ்ச உடனே என்ன அறியாம என்னுடைய உள்ளுணர்வு என்ன சொன்னுச்சுன்னா, அந்த கரையோரமாவே ஒரு ஐயனார் கோவில் இருக்கு. அந்த கோவில்கிட்ட உட்காந்து என்னை தவம் பண்ண சொல்ற மாதிரி ஒரு சூழல் உருவானுச்சு. அப்ப நான் உட்கார்ந்து அங்க தவம் பண்ணேன். 1 நிமிடம் கூட உட்கார முடியாதவன் 20 நிமிடம் 25 நிமிடம் என்னையே மறந்து நான் உட்கார்ந்தேன். அப்படியே என்னை மறந்துட்டேன். அப்ப அந்த தியானம் வந்து அவ்வளவு பெரிய பசுமையா அந்த தியானம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, எனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம
அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு செயல் வடிவத்தை உருவாக்கி கொடுத்துச்சு. அந்த கியூரியாசிட்டி எனக்கு பயங்கரமா ஆயிடுச்சு. வாழ்க்கையில எதையோ ஒண்ணு அடைஞ்சிட்ட மாதிரி நான் உணர்ந்தேன். அந்த இடத்துக்குள்ள ஒருத்தர் கிரேக்க தத்துவத்திலயா எதுலன்னு தெரியல, குளிச்சுக்கிட்டு இருந்தவர் ஏதோ கண்டுபிடிச்சேன்னு ஓடி போனார்ல, துண்டு கூட இல்லாம. அந்த மாதிரி இந்த அந்த கோவில்ல இருந்து நான் என்னன்னா எதையோ ஒண்ணு அடைஞ்சிட்டேன், எனக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு பெரிய ஒரு துள்ளி குதிச்சுட்டேன். திருப்பி வீட்டுக்கு நல்ல 2 தட்டு ஃபுல்லா சாப்பாடை சாப்பிட்டுட்டு திருப்பி அதை உட்காந்து பார்ப்போம் அது வருதான்னு. அப்படின்னா அதே மாதிரி இருக்கு. திருப்பியும் மந்திரம் சொல்லல, எதுவும் சொல்லல, அப்படியே உட்கார்ந்தா தன்னை மறந்து அப்படியே உட்காருது. என்னடா அது, பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அப்புறம் எனக்கு என்ன வேலைன்னா 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா இது இருக்கா ஓடி போச்சா இதை பார்க்கறது தான் எனக்கு வேலை. இப்ப எனக்கு பயங்கர ஆர்வமாயிருச்சு, இது மேல ஒரு தீவிரமான காதல் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு என்னன்னா பார்க்குற என் சொந்தக்காரவங்க எல்லாம் பார்த்தாங்கல்ல, அவங்கள எனக்கு பார்க்கும்போது சந்தோஷம் அதிகமாயிருச்சு. ஆகா, என்னை கஷ்டப்படுத்தினீங்களாடா, எனக்கு ஒன்று கிடைச்சிருச்சு, அந்த இதை வச்சு நான் மேஜிக் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன் பாடுறான், நீங்க இன்னமும் என்னை வீழ்த்த முடியாதுடா, இவன் அவ்வளவுதான் முடிச்சுட்டான்னு சொன்னீங்கல்ல, நான் முடிய மாட்டேன்டா, எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு, அது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த விஷயத்த மேலும் 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 டெவலப் பண்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குனேன். அப்ப அந்த இடம் எங்கெங்கெல்லாம் நான் போய் உட்கார்றனோ தீவிரமாகுது. ஒரு டயத்துல அதோடைய வெளிப்பாடு இன்னும் தீவிரமாயிருச்சு. அப்ப தீவிரமானோன என்னுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இந்த சந்தோஷத்தோட ஒருத்தரை போய் சந்திக்க போனோன்னே அவர்கிட்ட போய் ஒரு ஐடியா கேட்டேன். இந்த மாதிரி ஒருத்தருக்கு தியானத்துல ஒரு அனுபவம் நடந்துருச்சு, அது என்னங்க அப்படின்னு கேட்டேன். ஐயோ, இந்த மாதிரி நடந்துருச்சு, அவர் செத்து போயிடுவாரு அப்படின்னா. என்னடா இது, இப்படி நடந்தா செத்து போயிடுவாரா, என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி நடந்துருச்சுன்னா அவர் செத்து போயிடுவாரு. என்ன அப்படின்னா, இந்த மூலாதாரம் ஓப்பன் ஆயிடுச்சுங்க ஒருத்தருக்கு, இதுல இருந்து காத்து போய்கிட்டே இருக்கு, அவரு சொல்றாருங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அவரு நிறைய சித்தர்கள்லாம் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயோ, அப்படி வரக்கூடாதுங்க, அந்த மூலாதாரம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உயிர் வெளியில வந்துடும், செத்து போயிடுவாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க கிட்ட வேகமா போய் அவங்க என்னென்னலாம் வேலையை முடிக்க வேண்டியது இருக்குல்ல அது முடிச்சிட சொல்லுங்க, இல்லைன்னா அவங்க செத்துருவாங்க, நீங்க கொஞ்சம் போய் சொல்லிருங்க அப்படின்னாங்க. அப்படிங்களா அப்படின்ட்டு நான் ஒரு 2 நாள் 1 நாள் கழிச்சு அவருக்கு திருப்பி போன் அடிக்கிறேன். அது எனக்கு தாங்க, ஆனா நான் என்னப்ப வேலையை முடிக்கிறதுன்னு தெரியல, நீங்க செத்துருவீங்கன்னு சொல்றீங்க, எந்த வேலை என்னோட வேலைங்க எனக்கு தெரியல, இது என்னன்னே எனக்கு புரியலையேங்க அப்படின்னு இருக்கும்போதுதான் முதல் முறையாக என் வாழ்க்கையில மீண்டும் ஒரு பெரிய திருப்பு முனைய என் லைஃப்ல ஏற்படுத்தினுச்சு. அப்ப எனக்கு காட்டப்பட்டது என்னன்னா, நீ கொண்டாடுவதை நிறுத்து. முதல் ஆக்ஷன் பிளாக் அங்கதான் வந்துச்சு. அதே மாதிரி நீ ரொம்ப பெருமையெல்லாம் பீத்திக்காத, இது இந்த தலையில ஓபன் ஆனது உன்னுடைய முன் ஜென்மத்தோடைய தொடர்பு, இது ஒரு வடிவம். ஆனா நீ அங்கிருந்து வேலை செய்ய முடியாது, நீ வேலை செய்யணும்னா வேற இடத்துல இருந்து வரணும். அப்ப வேற இடத்துல இருந்து நீ தயாராகு அப்படிங்கிறத எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு, அப்ப எனக்கு காட்டப்பட்டுச்சு. அப்ப அதுக்கப்புறம் தாங்க தியானம்னா என்னன்னு ப்ராப்பரா உணர்ந்தேன் பாருங்க. அதுக்கப்புறம் தாங்க சக்கையா என்னை போட்டு அடிச்சு புழிஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொண்டாட்டமா இருந்தேன் நான். இந்த தியானத்தை சின்சியரா உணர்ந்து இந்த சரணாகதியெல்லாம் அடைஞ்சு ப்ராப்பரா ஒருத்தர் தியானத்தை ஈடுபடுவார் இல்ல, அது ஈடுபடும் போதுதான் துணி துவைக்கிற மாதிரியே தூக்கி வச்சு அடிச்சாங்க. அடினா அடி, உங்க அடி எங்க அடி இல்லை, அந்த மாதிரி ஒரு தாக்குதல். என்னன்னா குடும்ப வறுமை, தொழில நெருக்கடி, அடுத்தடுத்த பிரச்சனை. தியானம் ஒரு பக்கம், இந்த காவேரியில மேட்டூர் நம்பிருச்சுன்னா அளவுக்கு அதிகமா திறந்து விட்டு கிராம மக்களுக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுப்பாங்கல்ல, வெள்ளம் வந்துருன்னு, அந்த மாதிரி வெள்ளம் போற அளவுக்கு தியானம் போகுது. இங்க கொல்ல போற அளவுக்கு பிரச்சனை ஓடுது, 2 ஆறும் சேர்ந்து கண்ணாப்புண்ணான்னு ஓடுது. இப்ப பிரச்சனையை சரி செய்யறதே என்னால முடியல, தியானத்தை சரி செய்யறது முடியல. ஏன்டா ஒருத்தனுக்கு வறுமை வந்தா அழுகணும்ல, இந்த தியானம் அழுக கூடாதுங்க. இப்ப என்ன ஒருத்தன் விமர்சனம் பண்றான்ல, அவன்
வாழ்க்கையில எஸ்டிஎம்க்கு போய் என்ன விமர்சனம் பண்ணிட்டு போவான். ஆனா இந்த தியானம் என்ன பண்ணுனா, அழுகையும் விடாது, சோகமாவும் ஆக விடாது. நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணுவாங்க சோகம் ஆயிரணும். இந்த நேரத்துல சோகம் ஆகணுமே, ஏன் சோகம் ஆக மாட்டோன்னு என்னென்ன அழுத்தி ஒரு டயத்துல கண்ணெல்லாம் கூட புருவத்தெல்லாம் போய் கையை வச்சு தடவி அழுது பார்த்தேன். அப்பயும் கண்ணீர் துளி வர மாட்டேது. இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, இந்த உடலுக்குள்ள இருக்கிற ஒரு செயல் என்னன்னா, ஒரு சோகமான காட்சிக்கு சோகமாவே ஆக மாட்டுது. இது என்னடா இவ்வளவு பெரிய துயரம் நடக்குது, சோகம் மாற மாட்டுது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நான் சந்தித்தேன். அப்ப இந்த மாதிரி ஒரு அனுபவத்தெல்லாம் என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. இதை யாருக்கிட்டையாவது சொன்னா சிரிச்சிருவாங்க. அதனால நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். நான் தவம் பண்றேன்னே யார்கிட்டையுமே காட்ட மாட்டேன். எப்பயும் போல என்கிட்ட ஒரு 7-8 நண்பர்கள் இருப்பாங்க. எல்லா நகரத்துக்குள்ளேயும் எனக்கு நிறைய தொடர்புக்குரிய நகரத்துக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப நான் தொழில வேலை செஞ்சதுனால ஒவ்வொரு ஊர்லயும் 300-400 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவங்க யாருமே இப்ப என் தொடர்புல இல்ல. ஏன்னா அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, இவருக்கு வேலை கிடைக்கலன்னு விரத்தியில சாமியார் ஆயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நான் மாற்றம் அடைஞ்சிருக்கேன்னா அவங்களால அதை பார்க்க முடியல. இவர் ஒரு வேலை செஞ்சார்லங்க, அந்த வேலையில அவருக்கு மேலும் மேலும் போக முடியலைங்க, அதனால விரக்தி ஆகி சாமியார் ஆயிட்டாருங்க. அப்படிதான் இருக்காங்க. அந்த வடிவத்தை அவங்களால உணர முடியல. அப்ப எல்லா ஊர்லயும் ஆட்கள் நிறைய இருப்பாங்க. அவங்களோட சாப்பிட போவோம், அவங்களோட டீ குடிப்போம், அவங்களோட இருப்போம். ஆனா இந்த தியானம் பயங்கரமா வரும். யாருக்கிட்டையும் எந்த டிஸ்கஷன் பண்ண மாட்டோம். அதுக்குள்ள ஒரு 7-8 பேர் எந்தெந்த தியானமே பண்ணுவாங்க. அவங்க குரூப்பா பேசிக்குவாங்க. இந்த தியானத்துல இந்த கலைய, இந்த சுவாசத்தை இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும். இப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சு அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் டீயை குடிச்சிட்டு மிச்சர் தின்னுக்கிட்டு அப்படிங்களா 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 நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவங்க என்கிட்ட பேசல, அவங்க நண்பர்களுக்குள்ள பேசுகிறாங்க. நான் இதுக்குள்ள எந்த ஆர்கியூமெண்ட்டுமே பண்ண மாட்டேன், வாதிடவே மாட்டேன். அப்ப ஒரு சூழலுக்குள்ள போகும்போது, பழனி மலைக்கெல்லாம் போகும்போது, போகர் எங்க வாழ்ந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? போகர் வாழ்ந்த இடம்லாம் எனக்கு தெரியும், நீங்க வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஒருத்தர்லாம் சொல்லுவாரு. அப்ப என்ன உட்கார வச்சு ஒரு 1/2 மணி நேரம் போகருக்கான ஒரு கிளாஸ் எடுப்பாரு. போகரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அப்ப இன்னொரு பக்கத்துல இருக்க நான் பையன்கிட்ட சொன்னேன், அவன் ரொம்ப தெரிஞ்ச பையன், எது வேணாலும் எனக்கு தண்டனை கொடு, இவர்கிட்ட இருந்து என்னை காப்பாத்து. ஏன்னா அவரு என்னென்னமோ பேசுறாரு, எனக்கு புரிய மாட்டேது, என்ன விட்டுற சொல்லு. என்ன அவர் பல நாள் அப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்களே இந்த ஊருக்குள்ள பல நாளா அவர் பேச்சை கேட்டு தாங்க முடியாம ஓடியாந்துட்டோம். இப்ப நீங்க போகர் சம்பந்தமா யாராவது தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஒரு இடம் இருந்தா போயிட்டு வரலாமான்னு நான் ஒரு நாள் கேட்டுவிட்டேன். அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் அவர் தான், அதனால நான் உங்களுக்கு அவர் அறிமுகம் பண்ணி வச்சேன் அப்படின்ட்டாங்க. அப்ப அந்த இடத்துக்குள்ளேயும் அந்த மாதிரி சூழலுக்குள்ளேயும் நம்ம எதுவும் காட்டிக்கல. அப்ப பல காடுகளுக்கு, பல மலைகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நம்ம வாழ்க்கையில கிடைச்சிச்சு. அப்ப தீவிரமாக நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றத்தை சந்திக்க வேண்டிய பெரிய சுவாரஸ்யத்தை அது ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி காஞ்சி மகா பெரியவருடைய இடத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம சந்திச்சோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையை எங்க ஏற்படுத்தணும்னா திருப்பரங்குன்றம் தான். அந்த திருப்பரங்குன்றம் தான் நம்மளுடைய ஒட்டுமொத்தமான வடிவத்தையே மாற்றின ஒரு இடம், ஒரு பேஸ்மெண்ட் அங்கதான். என்னுடைய வாழ்க்கையில யாருக்கும் நடக்காத ஒரு நிகழ்வுகள் என்னன்னா, ஒரே ஒரு ஹோட்டல்ல 4 வருடமா தவம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். நீங்களாம் நினைச்சு பார்க்க முடியுமா? ஹோட்டல்ல ரூம் போட்டு தியானம் செஞ்சவனா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1 நாள் 2 நாள் கிடையாது, 4 வருடம். 4 வருடமா அந்த ஹோட்டல்ல அந்த ஹோட்டல் ஓனரு கரண்ட் பில் கட்டுறதும் சில விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணுவாரு. அது எதுக்கு பேலன்ஸ் பண்ணுவாருன்னா, அந்த ஸ்டாப்புங்களுக்கு நம்மளால அந்த பேலன்சிங் நடக்கும். கரண்ட் பில் கட்டுறதுக்கும் சமயத்துல ஹோட்டல் கொஞ்சம் சர்வைகள் இறங்கிரும்ல, அப்ப நம்மளுடைய வாடகை என்ன பண்ணோம்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனா ஒரு நாள் கூட நீங்க ஏங்க நான் வேற வடிவத்துல எழுதுறேன் படிக்கிறேன் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் தவம் பண்றேன் இந்த மாதிரி இருக்குன்னு அவங்ககிட்டையும் நான் பேசினதே இல்லை, அவங்களும் என்கிட்ட கேட்டது கிடையாது. அப்ப மாத கணக்கா அது எனக்கு ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. காலையில எழுந்து வருவேன், 2 பிளாக் டீ குடிப்பேன், திருப்பி மேலே போயிடுவேன், திருப்பி 12-1 மணிக்கு வருவேன், சாப்பிடுவேன், திருப்பி மேலே போயிடுவேன், திருப்பி 5 மணிக்கு வருவேன், 2 பிளாக் டீ குடிப்பேன், 10 நிமிஷம் பேசுவேன், மேலே போய் தவம் பண்ணுவேன். இப்ப என்ன பார்க்க வரவங்க, எப்படிங்க தனிமையில இத்தனை வருஷமா இதுக்குள்ளே இருக்கிறீங்க,
அப்படின்னு கேட்பாங்க. அப்ப எனக்கு என்னன்னா, அந்த இடத்துக்குள்ள நான் இருக்கிறத அவங்க சொல்லி தான் நம்ம ஏதோ தனிமையில் இருக்கிறோம்னே நான் நினைச்சேன். அந்த மாதிரி உணர்வுகள்லாம் இல்லை. அது ஒரு நகரம் தான், நம்ம ஒண்ணு காட்டுக்குள்ள இல்லை, நம்ம கோயிலோட வாசல்ல தான் இருந்தோம். ஆனா அந்த இடத்துக்குள்ள நம்ம போகாம அந்த இயற்கை நம்மளை அங்கேயே வச்சிருந்துச்சு. நம்ம எங்கேயுமே போகாம நம்மளை அந்த இடத்துக்குள்ளே ஆழ்த்தி வச்சிருந்துச்சு. அப்ப அந்த இடத்துக்குள்ள மையமா வச்சுக்கிட்டு நான் எங்க வேணாலும் போவேன், ஆனா அங்க வந்து சேர்ந்துருவோம். ஒரு 4 நாள் 5 நாள் எங்க போய் சுத்தினாலும் நான் படுக்கிற இடம் வந்து இருக்கிற இடம் வந்து திருப்பரங்குன்றமா இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு இடமா திருநெல்வேலி மாறுனுச்சு. அப்ப அந்த திருநெல்வேலியில அந்த தியானத்தோட ஒரு பெரிய பரிணாமத்தை, அடுத்த பரிணாமத்தை அடையிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அந்த திருநெல்வேலியில ஏற்படுத்துனுச்சு. அப்ப அந்த திருநெல்வேலியில ஏற்படும் போதுதான் நமக்கு ஒரு வாய்ப்பு பொதிகை மலையில ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்ப அந்த அகத்தியருங்கிற அந்த சொல், அந்த பேர் தான் நம்மளை என்ன பண்ணுச்சுன்னா ஒரு ஆளாக்குனுச்சு, ஒரு மரம் ஆக்குனுச்சு, ஒரு வேர் ஊனி நிக்க வச்சுச்சு. நமக்கு இந்த தியானத்துக்குள்ள இருக்கிற பல்வேறுபட்ட முறைகளை, பல்வேறுபட்ட இடங்கள்ல எப்படி தாக்கு பிடிக்கணும், இந்த கலையை எப்படி பயன்படுத்தணும், எந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணணும், எந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த வாய்ப்பை பொதிகை மலை தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. அப்ப அந்த மலை தான் நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத நிறைய திருப்பு முனைகளை அது ஏற்படுத்துனுச்சு. அந்த இடம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப மறக்க முடியாத ஒரு இடமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி நம்ம வாழ்க்கையில மிக மிக நுட்பமான, விவேகானந்தருக்கு எந்த இடத்துக்குள்ள ஒரு அனுபவத்தையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினுச்சோ அதே இடம் நம்ம வாழ்க்கையில மிக திருப்பு முனையையும் மிக சக்தி வாய்ந்த செயலையும் நம்ம அனுபவிக்கிறதுக்கும் அதிலிருந்து பெறுவதற்கும் அதிலிருந்து மாற்றம் அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அங்க உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப மேம்பட்ட நிலையில, மேம்பட்ட தியானத்துல உயர்ந்து வர்றதுக்கு, தாக்கு பிடிச்சு நிக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாக்கப்பட்டுச்சு. அந்த இடத்துக்கு அப்புறம் தீவிரமா 6 மாதம் காலங்கள் தொடர்ந்து ஒரே இடத்துல பழனி மலையில இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குனுச்சு. அப்ப இரவு வேளைகள்ல பழனி மலைகள்ல மலைகளை சுத்துறது, தியானம் பண்றது, பகல் வேளைகள்ல நார்மலா தூங்குறது, நண்பர்கள்ட்ட பேசுறது, இரவு முழுக்க மலை சுத்துறது, தியானம் பண்றது, அதிகாலையில 5:15 தான் நம்ம தூங்க போறது, நம்மளுடைய வேலையை மலையை சுத்துறது, தியானம் பண்றது, தூங்க 5:15 தான் போவோம், திருப்பி 11:15 தான் எந்திரிப்போம். அப்ப இந்த மாதிரி பழனி மலைக்குள்ள ஒரு பெரிய வேலை நமக்குள்ள ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒரு அனுபவத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பை உருவாக்குனுச்சு. அதுக்கப்புறம் காசியில நம்மளுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா மாத்தனுச்சு. காசி, அங்க புத்தருடைய இருந்த 4 இடமே நம்மளுடைய லைஃப்ல ஒரு பெரிய திருப்பு முனையை உருவாக்குனுச்சு. புத்த கையாவா இருக்கட்டும், அவர் முதல் முறையா உரை நிகழ்த்தின இடமா இருக்கட்டும், அவர் பிறந்த இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒரு தீவிரமான பணி நடக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குனுச்சு. காசி வந்து நம்ம வாழ்க்கைய ஒரு புதுப்பிச்சுன்னு சொல்லலாம். எப்படி விபத்துல நான் மனிதனா இருந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு தேடுதலுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குனுச்சோ, அதே மாதிரி காசி இந்த தியானத்துல மேம்பட்ட ஒரு நிலையை அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த காசி நகரம் உருவாக்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ரிஷிகேஷா இருக்கட்டும், ஹரித்வாரா இருக்கட்டும், மகாவதாரோடைய பாபாவோட அந்த குகையா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இன்னும் உயரமான ஒரு இடத்தை தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குனுச்சு. அப்புறம் அடுத்தபடியா நம்ம லைஃப்ல நம்மளும் வேலை செய்ய முடியும், இந்த மாதிரி பணி செய்ய முடியும், இந்த மாதிரி பணி செய்யலாம் அப்படிங்கிறத ஏற்படுத்தினது சிங்கேரியில் இருக்கிற சாரதாவும் அந்த மூகாம்பிகை கோயிலும் தான். அந்த மூகாம்பிகை கோயிலும் சிங்கேரியில் இருக்கிற சாரதாவும் அது வந்து ஒரு கோவிலா எனக்கு தெரியாது, நான் ஒரு வனப்பகுதியாக தான் அதை பார்ப்பேன். அந்த வனப்பகுதிக்குள்ள வாழ்ற மாதிரி தான் ஒரு உணர்வுகள் எனக்கு ஏற்படும். அப்ப அந்த இடங்களுக்குள்ள வேற ஒரு வடிவத்துக்குள்ளேயும் உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த வடிவம் ஒரு ஒட்டுமொத்தமான நம்மளுடைய வாழ்க்கையை வேற வடிவத்துக்கு மாத்துனுச்சு. அப்ப இந்த மாதிரி நகரங்களுக்குள்ள எல்லாம் தீவிரமா நடந்து நடந்து ஒரு இடத்துக்குள்ள ஒரு பெரிய அனுபவத்தை பெறறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அப்ப இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸையும் பல ஆண்டுகளாக நான் கடந்திருக்கிறேன். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்லையும் எந்த இடத்துலையும் மனைவியையோ குழந்தையோ கைவிடலை. அவங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தையோ அவங்களுக்கு தேவையான செயலையோ ஒரு பொழுதும் தவிக்க விடலை. நானும் மனைவியும் சேர்ந்து இருந்த நாட்கள் பல ஆண்டுகள் திருமணத்துல அதுவும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும்.
ரொம்ப கம்மியான நாட்களாக தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த செயல் வடிவம் நாட்கள் கம்மியா இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான அத்தனை செயலாக்கத்தையும் இந்த நிமிடம் வரைக்கும் அதை நம்ம செய்துக்கிட்டே இருக்கோம். அந்த வடிவத்தை நமக்கு தியானத்துக்குள்ள முழுமையா எப்படி கையாளணுங்கிறத இந்த தியானம் நம்மளை கற்றுக் கொடுத்தது, உருவாக்கியிருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய அனுபவத்தை கடந்து வரும்போது நீங்க பாருங்க, நகரத்துக்குள்ள தியானம் பண்ணியிருக்கிறோம், பல காடுகளுக்குள்ள தீவிரமா ஞானம் இருக்கிற இந்த தியானம் தீவிரமா வர்ற இடம் எனக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துக்குள்ள போய் உட்காரக்கூடாதுன்னு எனக்கு அனுமதி, உட்காரக்கூடாது நீ. அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஒரு தீவிரமான ஒரு இடம், தீவிர ஆற்றலா இருக்கிற இடத்த யாராவது விடுவாங்களா? நான் தீவிரமா இருக்கிற 50-60 இடத்த விட்டுருக்கேன். ஏன் விட்டுருக்கேன்னா இங்க எனக்கு அனுமதி கிடையாது. இந்த இடம் தீவிரமா இருக்குங்கிறத உனக்கு நான் காட்டி தர்றேன், ஆனா இந்த இடத்துக்குள்ள இருந்து நீ தியானம் பண்ணக்கூடாது. நீ எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். அப்ப சில இடங்கள்ல தீவிரமா இருக்கிற இடங்கள்லயும் மாணவர்களை கூட்டிட்டு போய் உட்காரவும் வைக்க முடியல. அப்ப அங்கெல்லாம் உட்கார வச்சா நம்ம ஒரு 5% வேலை செஞ்சா போதும், அந்த இடம் 90% வேலை செய்யும். நீங்க ஒட்டுமொத்தமான இன்னொரு வேற வடிவத்துக்குள்ள மாறிடுவீங்க. ஆனா அந்த இடத்துக்குள்ள எல்லாம் இந்த காலத்துல இந்த நேரத்துல அங்க வேலை செய்ய முடியாது. அதுக்காக தான் அந்த இடத்துக்குள்ள எல்லாம் நம்ம தவிர்க்கப்படுறோம். அப்ப ஒரு சக்தி இருக்கிறது நமக்கு தெரியுது, ஒரு ஆற்றல் ஒரு இடத்துக்குள்ள இருக்குதுன்னு தெரியுது. அந்த இடத்துக்குள்ளனா அந்த இடத்தையும் அந்த இடத்துக்குள்ள இருக்கிற சக்தியோட சொல்லுபடிதான் நம்ம நடக்கிறோம். அப்ப நம்ம சௌரியத்துக்கு ஒண்ணு செய்யல, நம்மளை தேடி பல லட்சம் மக்களை வர வைக்கணும், ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தணும், பயங்கரமான ஒரு செயலை ஏற்படுத்தணுங்கிறது நம்மளோட நோக்கமா இல்லை. அது அனுமதி கொடுத்தாதான் நம்ம வேலை செய்யணும். நமக்கும் அதுதான், அது அனுமதி கொடுத்தாதான் அந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ண முடியும். இப்ப காசி மாதிரி நகரத்துல வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையை சந்திச்சோம். நம்ம ஏன் அதே நகரத்துக்குள்ளே இருந்துட்டு போயிருக்கலாமே, தமிழ்நாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஆனா நமக்கு அங்க இருக்க அனுமதி இல்லை. இப்ப அனுமதி இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன மாதிரி அனுமதி இல்லை, என்ன மாதிரி மறுக்கப்படுகிறது அப்படின்னா, நீங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த தியானத்துக்குள்ள நீங்க இயல்பா அங்க ஒரு 2 நாள் 3 நாள் வாழ்றீங்க, நமக்குள்ள உள் உணர்வு நீ கிளம்பணும்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற உணவு, நமக்கு கிடைக்கிற இடம், நம்மளை சுத்தி இருக்கிற சூழல் எல்லாமே நமக்கு சாதகமா இருக்காது, நமக்கு பாதகமா மாறப்படும். நம்ம தங்கியிருக்கிற இடத்துல ஒரு அசாதீனமான சில காரியங்கள் நடக்க தொடங்கும். அப்ப வலுக்கட்டாயமா நம்மளே வெளியேறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். அப்ப வலுக்கட்டாயமா கழுத்தை பிடிச்சி அது தள்ளுறதுக்கு முன்னாடியே நாம உணர்ந்து வந்துட்டோம்னா அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சில மணி நேரத்துக்குள்ள அந்த இடத்தோட தன்மை மாறி போயிடும். அப்ப மாறுறதுக்குள்ள அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியேறப்படணும். அப்படிதான் நிறைய இடங்கள்ல நான் வெளியேற்றப்பட்டிருக்கேன். வெகு சில இடத்துல நான் வெளியேறாம இருந்த இடங்கள்ல ஒரு மரணத்துக்கு ஒப்பான தண்டனையை நான் அனுபவிச்சிருக்கிறேன். அப்ப இந்த தியானத்தையும் இந்த கலையும் வச்சு கூட அந்த தண்டனையை என்னால தடுக்க முடியல. அப்ப அதுல இருந்து ஒரு பொழுதும் கூட அந்த செயல் வடிவத்தை மீறுறதே கிடையாது. அந்த சொல்படிதான் நம்ம செயல்படுறோம். அதுதான் எனக்கு இந்த தியானம் கிடைச்சதுக்கு இவ்வளவு பெரிய வேலை செய்யறதுக்கு காரணமா இருக்கு. இந்த தியானத்தை நான் அவ்வளவு மதிக்கிறதுக்கும் அதுதான் காரணமா இருக்கு. இந்த தியானம் ஓரளவு கைக்கு வந்ததுக்கும் அதுதான் காரணம். அது எந்த இடத்துக்குள்ளேயும் அதை கமர்ஷியலா நான் யூஸ் பண்றதுக்கோ, அதை இந்த இடத்துக்குள்ள கிரானைட் இருக்குன்னா ஒரு 20 அடிக்கு நீங்க வெட்டிக்கன்னா 100 அடிக்கு வெட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹேக் பண்ணாம அதோடைய சொல்படி நான் நடந்துட்டு இருக்கிறதுனாலதான் ஓரளவு ஒரு செயல் வடிவத்தை செய்ய முடியும். அது எப்பயுமே நீங்க எல்லாருமே அதை பார்க்கணுங்கிறதான் நம்மளுடைய செயல் வடிவமா சொல்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்குள்ளேயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட வாழ்க்கையில நடந்திருக்கு. இப்ப நீங்க இதை ஒரு காட்சி வடிவமா 15 நிமிஷத்துல 20 நிமிஷத்துல சொல்லிட்டேன். ஆனா ஒவ்வொரு நாளும் அதை சந்திக்கும் போது தான் தெரியும், அதை கடக்கும் போது தான் தெரியும் அந்த நாள் எப்படி கடந்திருப்போம், அந்த நேரத்தை எப்படி கடந்திருப்போம், அந்த சூழலை எப்படி கடந்திருப்போம் அப்படின்னு தெரியும்.
சில நேரத்துல கன்னியாகுமரிக்கு போகணும்னு உள் உணர்வு வந்து கூட நமக்கு போறதுக்கான சூழல்கள், காசு பணம்லாம் இருக்காது. ஆனா 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல நமக்கு காசு பணம் கிடைக்கும். அதிகமான காசு பணம் கிடைக்காது. அந்த பேருந்துக்கு எவ்வளவு டிக்கெட்டோ அவ்வளவுதான் கிடைக்கும். அதுக்கு மேல கிடைக்காது. திருவண்ணாமலைக்கு நிறைய நேரம் போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு, நிறைய நேரம் சாப்பிட்றதுக்கு காசு கிடைக்காது. டீ குடிக்கிற அளவுக்கு தான் காசு இருக்கும், பேருந்துக்கு போற அளவுக்கு தான் காசு இருக்கும். இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி இருக்கும். ஆனா தியானத்துல குறை வைக்காது. சுத்தி இருக்கிற சூழல் மாறவே மாறாது. அப்ப நமக்கு ஒரு இடத்துல என்ன பண்ணுவோம்னா, நைட்டானா வந்து தியானத்துக்கிட்ட சண்டை போடுவோம். நீ வந்து இவ்வளவு பெரிய தியானங்கிற சக்திங்கிற, எனக்கு மாறவே மாட்டுது, வறுமையிலே இருக்கிற, என்னதான் தியானம் அப்படின்னாலும் என்ன சண்டை போட்டாலும் அது வெறும் மௌனத்தை மட்டுமே பரிசா கொடுக்கும். நமக்கு என்ன செஞ்சாலும் அது ரிப்ளை பண்ணாது. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்மளுடைய வளர்ச்சிய அது கண் கொண்டு அது ரசிக்கிறத, நம்ம வளர்றத அப்புறம் நீங்க பார்க்க முடியும். ஒரு இடத்துல நீ வேலை செய்யறதுக்கான காலம் வந்துருச்சு போ அப்படின்னு அப்படி வெளியில தள்ளி விட்டுச்சுன்னா, அதுக்கப்புறம் உங்களை வந்து தேடி எல்லாமே நிகழும். ஏன்னா தள்ளி விட்டப்பட்டது ஒரு மனிதன் உங்களை தள்ளி விடல, அது தள்ளி விட்டுருக்கு. அதனாலதான் எதையும் உங்களால சாத்தியப்படுத்த முடியும். அப்ப உங்கள் வாழ்க்கைக்குள்ள நம்ம பல்வேறுபட்ட சூழல்ல இருக்கிறது எல்லாத்தையும் என்ன சொல்றோம்னா, தியானம்ங்கிறது ஒரு மனிதர் இயல்பா மாத்தணும், இயற்கையா மாத்தணும். இயற்கைக்கு புறம்பா ஒரு வேலை செய்யக்கூடாது. தியானத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு யோகியோட கலையை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சொந்த காரியத்துக்காக ஒரு கலையை தவறா பயன்படுத்தக்கூடாது. ஒரு தியானத்தை தனக்கு ஏத்த மாதிரி சாதகத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. தனக்கு ஏத்த மாதிரி ஒரு தியானத்தை வளைக்க கூடாது. அதை நுட்பமா பார்த்து செயல்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப கவனமா அது பார்க்கப்படணும். நாம தீவிரமா வளரணுங்கிறதுக்காக நம்ம குருநாதர் என்ன மாதிரி குருநாதர் நினைச்சாலும் நினைக்கலாம், நம்ம கொடுக்கறத கொடுத்துக்கிட்டே இருப்போம். கொடுக்க கூடாது. அதை பார்த்து தான் கொடுக்கணும். இதுதான் நமக்குள்ள இருக்கிற செயல் வடிவமா இருக்கு.